கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் மன்னா, சோதனை ஜெயமாய் மாறும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி, ஏன் எனக்கு இந்த சோதனை? சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு. ஏன் எனக்கு இந்த சோதனை? கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு. ஏன் எனக்கு இந்த சோதனை? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. ஆபிரகாம் ஏன் எனக்கு இந்த சோதனை கேட்கல? ஆனால் அந்த சோதனையுடைய முடிவு என்ன? ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 வசனத்திலே, அந்நாட்களுக்கு அப்புறம் கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அந்த சோதனையுடைய முடிவு என்ன தெரியுமா? ஆதியாகமம் 22:17, வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய எண்ண முடியாத ஆசீர்வாதம், கடற்கரை மணலை போல எண்ண முடியாத நன்மை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தான். உங்கள் வாழ்க்கையில் சோதனை வருதா? அதனுடைய முடிவை பாருங்க. 1 பேதுரு 1:7 வாசிக்கும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கர்த்தருடைய நாளிலே கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சி ஏற்படுத்தும். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சோதிக்கப்படுகிற உங்கள் வாழ்க்கையில் சோதனையை எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளணும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை எனக்கு நேரிடுவது இல்லை. தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதனையை தாங்க பலனையும் அதை தப்பித்து கொள்ளுகிற போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த சோதனையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார், ஜெயமாய் மாற்றப் போகிறார். ஏன் எபிரேயர் 2:18 நீங்கள் வாஸ்து பார்த்தா வேதம் சொல்லுகிறது, அவர்தாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். லூக்கா 4:4 நீங்கள் வாஸ்து பாருங்கள், லூக்கா 4:1 வாஸ்து பாருங்கள், மத்தேயு 4:1 வாஸ்து பாருங்கள். வனாந்தரத்திற்கு ஆவியானவராலே கொண்டுட்டு போகப்பட்டா, அங்கே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக. பிசாசு இயேசுவை சோதித்தா, ஆனால் அந்த சோதனையுடைய முடிவு பிசாசை இயேசு ஜெயித்தா. இன்னைக்கு நீங்கள் சோதிக்கப்படலாம். நீங்கள் கேட்கலாம், ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த வறுமை? ஏன் நான் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறேன்னு? ஒரு சகோதரர், தினம் நான் வேதனைப்படுவேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன தொழில் அந்த சின்ன தொழிலை வச்சு என்னுடைய குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் என்னை கேவலப்படுத்தினாங்க, எல்லாரும் என்னை வருத்தப்படுத்தினாங்க. ஆனால் என் தேவன் என்னை உற்சாகப்படுத்தினான். இந்த சோதனைக்கு அப்புறம் ஒரு ஜெயம் இருக்குது. அரசாங்க தேர்வுக்கு நான் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே, ஒரு சின்ன தொழிலை பார்த்துக்கிட்டே படிக்க ஆரம்பித்தேன். அரசாங்க வேலை கிடைத்தது. கர்த்தர் என் சோதனையை ஜெயமாய் மாற்றினா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கலங்காதீங்க, உங்கள் சோதனையும் ஜெயமாக மாறும். செபிக்கலாமா? தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை ஜெயமாய் மாற்றுவீராக. அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென் ஆமென். சோதனை ஜெயமாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.